ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா, சந்தோஷமா உங்க டே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. அண்ட் சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்னைக்கு நம்ம வீட்ல கல்யாண சமையல் சாதம் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாப்பாடுங்க. பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் கேஷ்யூ கொரியண்டர் கிரேவி, சப்பாத்தி, அப்புறம் மட்டன் சாகம் அண்ட் ஒயிட் ரைஸ், கர்ட் சாரி கேரட் பொரியல் அண்ட் கோவக்காய் பொரியல் இவ்வளவும் செஞ்சுட்டேன். ஸோ இதை செஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாக அந்த சோகமான மியூசிக் வாசிக்கிற மாதிரி அதாவது செஞ்ச இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு காட்டுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பிஹைண்ட் தட் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்றது எனக்கு தான் தெரியும். சீரியஸ்லி வந்து குக்கிங் இட்ஸ் நாட் அ ஜோக் ஆர் இது கிடையாது. குக்கிங் இட்ஸ் லைக் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஸோ அது கண்டிப்பாக வந்து எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்னு கிடையாது, எல்லா லேடிஸ்க்குமே தெரியும். அண்ட் இப்போ இருக்க டேஸில் லேடிஸ் மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச லேடிஸை விட ஜென்ட்ஸ் தான் அதிகமாக சமைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது புரிஞ்சதுனால தான் இப்போ கொஞ்சம் ஹெல்ப்பும் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறேன். பட் நம்ம கௌஷிக் தான் நமக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுவும் குக்கிங்னா சுத்தங்க, மற்ற ஏதாவது ஒன்று ரெண்டாவது ஹெல்ப் பண்ணுவார். குக்கிங்லாம் வரவே மாட்டார், கிச்சன் சைடு எட்டி கூட பார்க்க மாட்டார் அந்த மாதிரி. ஸோ இதுங்க என்ன ஆட்டம் போட்டுட்ருக்குன்னு பார்க்குறீங்களா? ரிலையன்ஸ் தாங்க வந்தேன் நேற்று. ஒரே சண்டை ரயான் என்கிட்ட, என்னை வெளியே கூட்டு போ அப்படின்ட்டு. சரி, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு எனக்கு 1-2 ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது, ரிலையன்ஸ் போகணுன்ட்டு இருந்தேன். உடனே பிடிச்சிக்கிட்டான். எதுக்கு தெரியுமில்ல, ஸ்நாக்ஸ் வாங்கணுமா. அவன் வந்து வரதே இதுக்கு தான். இதெல்லாம் பாருங்களேன், 999க்கு வந்து குக்கர் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பொருளை வந்து அவன் விலை கம்மியாக தரான்னா சத்தியமாக அது வந்து தரக்குறைவாக இருக்கும்னு எனக்கு ஒரு கெஸ்ஸு. அதனால் நான் இந்த மாதிரி ரொம்ப விலை கம்மியாக இருக்குன்னா அதுவும் வந்து இந்த மாதிரி குக்கர் விஷயத்தில் நான் விளையாடவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வாங்க மாட்டேன். மோஸ்ட்லி வந்து கிஃப்டாக ஃப்ரீயாக வந்துச்சுன்னா அது ஓகே. ஆனால் அது கூட அதை யூஸ் பண்ண கொஞ்சம் பயப்பட தான் செய்வேன். அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்க பிஸ்கெட்டை. ஆனால் இந்த பிஸ்கெட்டெல்லாம் நமக்கு ஹெல்த்தியே கிடையாது. அதனால் அந்த சைடே போகலையே நான். நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே அன்ஹெல்த்தி தான். இது வந்து அதுக்கு பிஸ்கெட்டே பரவாயில்லன்னு தோன்ற அளவுக்கு அன்ஹெல்த்தி விஷயம். அப்புறமா பாருங்கள், இந்த சைடு ஸ்வீட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாருங்களேன், அப்படியே இந்த குழந்தைங்கள கவர் பண்ணுற மாதிரியே வச்சுருப்பான். நல்ல ஸ்வீட்டு, அப்புறம் அந்த வாஃபல்ஸ், அப்புறம் எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஏன்னா அப்போ தானே அந்த குழந்தைங்க வாங்குவாங்க. இதெல்லாம் பிஸ்னஸ் ட்ரிக்ஸுங்க. கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளும் இந்த மாதிரிலாம் கற்று வச்சுக்கணும். அண்ட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃப்ரைடே இஸ் அ ஜங்க் ஃபுட் டே எங்கள் வீட்டில். பட் அதர்வைஸ் நான் எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக தான் சமைப்பேன். அதாவது வெஜிடேரியன், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தான் இன்க்ளூட் பண்ணிக்குவேன் குக்கிங்கில். பட் ஃப்ரைடே இஸ் வந்து ஃப்ரீ டே மாதிரி, தட் எவ்ரி ஒன் நோஸ் இல்லையா, அந்த மாதிரி. அண்டு ரயான் இருக்கிற எல்லா ஜங்க் ஃபுட்ஸையும் அப்படியே அள்ளுறான். எனக்கு ஜங்க் ஃபுட் டேன்றதுக்காக இவ்வளோ ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாதான்ற மாதிரி இருந்துச்சு. சாக்லேட் எடுக்கிறான், பிஸ்கெட் எடுக்கிறான், சிப்ஸ் எடுக்கிறான், ஜூஸ் எடுக்கிறான். நான் வந்து சொல்கிறேன், இங்கே பாரு, என்னால் இவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியுது ஒரு பக்கங்க. அது கூட அஃபோர்ட் பண்ணிடலாம், அதை வாங்கிடலாம் நம்ம. ஆனால் அதுக்கப்புறம் இதனால் பின் விளைவுகள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டல் செலவு. எனக்கு என் ஹஸ்பண்ட் எப்பயுமே சொல்லுவார், நீ 10 ரூபாய்க்கு ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்துட்டு என்னை வந்து 1000 ரூபா செலவு பண்ண வைக்கிறேன்னுவார். அது என்னவோ உண்மைதான். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து தெரியாது, நான் என் பசங்க மட்டும்தான் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து இந்த கதையெல்லாம் சொன்னவொடனே, உங்கள் அம்மாக்காரி 1000 ருப்பீஸ்க்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்கான்னு அவ்வளோ சண்டை. அண்டு சரி, என்ன பண்ண நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் குழந்தைங்க கிட்ட. எல்லா விஷயத்துலையுமே நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நம்ம கௌஷிக் வந்து அப்படியெல்லாம் இருக்க மாட்டார், ரொம்ப லீனியன்ட்டு. அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லேயுமே அப்படி தான் இருப்பார். ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னாக்கா, பசங்களுக்கு வெளியே ஜங்க் ஃபுட்டாக வாங்கி கொடுக்குறத நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் எனிவேஸ் வந்து பன்னெல்லாம் நான் வீட்டில் செய்கிறதில்ல, வெளியே வாங்குகிற பன்னு தான். இருந்தாலும் சொல்கிறேன், பேட்டிலாம் நம்ம தானே வீட்டில் செய்கிறோம். ஸோ அதனால் இந்த பர்கர் இதெல்லாம் வந்து நான் மோஸ்ட்லி வீட்டில் ட்ரை பண்ணிக்கிறது, வீட்டிலே செய்கிறது. இந்த ப்ரெட் ஆம்லேட்டாக இருக்கட்டும், சிக்கனில் வந்து ஃப்ரைட் சிக்கன், இந்த மாதிரிலாம் எல்லாமே வீட்லேயே தான் மோஸ்ட்லி செய்வேன். ஸோ இப்போ ஒரு ஜூஸ் இது செஞ்சுருக்கேன் இல்லையா, இதோட லிங்க் வந்து இந்த வீடியோவில் இருக்குது, பார்த்து